مولاي صل وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்வலோக இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதுனிபீன் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக இவ்விடத்தின் கதாநாயகர் அபில் அர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், எங்களுடைய ஷெய்குனா மிஸ்பாஹி அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக, புனித ரமலானிலே சலாத்து தராவீஹை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, என்னுடைய பயானை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது 5 நேர தொழுகைக்காக நாங்கள் இங்கே வருகை தருகின்றோம். அதிலே சில குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவற்றில் ஒன்றிரண்டை மட்டும் நாங்கள் இன்று காணக்கூடிய ஒரு சில விடயத்தை மட்டும் நான் என்னுடைய பயானுக்கு ஆரம்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதாவது இமாம் அவர்கள் வந்து நின்றதும் எங்களை பார்த்து சொல்கின்றார்கள், சவ்வு சுபூபக்கும் ரஹ்மக்குமுல்லா, நேராகவும் நெருங்கியும் நின்று கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நாங்கள் இன்று எங்களுடைய மஸ்ஜிதிலே, பள்ளிவாசலிலே அழகிய முறையிலே காபட் போட்டு தந்திருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் ஒருவருடைய குதிகாலை பார்த்து மற்றவர்கள் நேராக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அணி அணியாக நிற்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். எவராவது ஒருவர் குழம்பி நின்றால் அவரை பிடித்து இழுத்து சரியான இடத்திலே நிப்பாட்டி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தொழுகையிலே சஃப்புகளுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் அந்த சஃப்புடைய விஷயத்திலே இருக்கின்றது. தராவீஹுடைய நேரத்திலே அதை நாங்கள் அதிகமாக காணுகின்றோம். தொழுது கொண்டிருக்கின்ற சிறார்களில் எவராவது ஒருவர் முன்சஃபிலே இருந்து திடீரென்று சென்று விடுகின்றார். அந்த நேரத்திலே அந்த இடம் காலியாக இருக்கின்றது. அப்போது நாங்கள் என்ன செய்வது அந்த இடத்திற்கு என்றால், பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நெருங்கி வர வேண்டும். எங்களிலே சிலர் இன்று எங்களுடைய வளமை கண்ணை மூடிக்கொண்டு தொழுகின்றோம், சிலர் விழித்துக் கொண்டு தொழுகின்றோம். பக்கத்திலே இருக்கின்ற சிறுவர் சென்று விட்டால் அங்கே ஒரு இடம் காலியாக இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் தொழக்கூடாது. காலியாக இருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் தொழக்கூடாது. மற்றவர்கள் நெருங்கி வந்து அந்த சஃப்பு நிறைய வேண்டும். அவ்வாறு இல்லாது போனால் இரண்டாவது அணியிலே நிற்பவருக்கு அந்த இமாமுடைய ஜமாஅத்துடைய நன்மை இல்லாமல் போகின்றது. இப்போது இங்கே என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு தொழுகின்றார், பக்கத்திலே இருக்கின்றவர் கண்ணை மூடிக்கொண்டு தொழுகின்றார். இந்த சகோதரர் கண்ணை திறந்து கொண்டு தொழுகின்றார். அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சகோதரர் சென்று விட்டார், இடைவெளி ஒன்று இருக்கின்றது என்றால் இவர் தொழுகையிலே நின்று அவரை தட்டி ஒரு இஷாரா செய்யலாம், அதுக்கு அனுமதி இருக்கின்றது. இப்படி செஞ்சால் அவருக்கு விளங்கணும், இங்கே ஒரு இடைவெளி இருக்கின்றது, அதற்கு நெருங்கி வர சொல்லுகின்றார் என்று அவர் புரிந்து அந்த இடத்தை நெருங்கி வர வேண்டும். பக்கத்திலே இருக்கின்றவர் கொஞ்சம் இன்னும் நெருங்கி வர வேண்டும். அவர் நெருங்கி வரவில்லை என்பது இந்த சகோதரருக்கு தெரிந்தால் அவரை இஷாரா செய்யலாம். இஷாரா செய்வதற்கு தொழுகையிலே அனுமதி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் போது சஹாபாக்கள் அவர்களுக்கு எவ்வாறு வந்து அவர்களுடன் சேர வேண்டும் என்ற விளக்கம் தெரியாமல் இருந்தது. அதனால் அவர்கள் பின்னால் நின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் ஒருவரை இழுத்து முன்னால் வைத்திருக்கின்றார்கள்.
அது எப்போது ஒருவர் தனிமையிலே ஜமாஅத்து செய்யும் போது. கூட்டமாக ஜமாஅத்து செய்யும் போது சில பிரச்சனைகள் இருக்கின்றது. இவ்வாறான இடைவெளி வருவது, மற்றது சகோதரர்கள் சரி இப்போது இமாம் இருக்கின்றார், இவருக்கு காத்து பிரிந்து விட்டது, இவர் செல்ல வேண்டிய ஒரு அவசிய கட்டாயம் வந்து விட்டது என்றால் அவர் என்ன செய்வது? அவர் சென்றுதான் ஆக வேண்டும். அவருக்கு அனுமதி இருக்கின்றது செல்வதற்கு. அப்போது இங்கே முன்னால் இருப்பவர்கள் இமாம் சென்று விட்டார் என்று அப்படியே நாங்களும் போயிடுற என்று முடிவெடுத்துட போகக்கூடாது. என்ன செய்யணும்? முன்னுக்கு நிற்கக்கூடியவர்களில் உலமாக்கள் நின்றால் அவர்கள் முன்னால் வந்து தொழுவிப்பார்கள். அவர் விட்டு சென்றதிலிருந்து தொடர்வார்கள். அவர்கள் இல்லை என்றால் தெரிந்தவர்களில் ஒருவர் முன்னால் வந்து செய்ய வேண்டும் அந்த வேலையை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னால் நிற்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கண்ணை மூடி தொழுபவர்கள் அவர்கள் எவ்வாறு கண்ணை மூட வேண்டும் என்றால், நாங்கள் சுஜூது செய்கின்ற இடத்தை நோக்கித்தான் கண்ணை மூட வேண்டும். கண்ணை விழித்திருப்பவர்களும் மேலே அங்கே இங்கே என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது. இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சுஜூது எந்த இடத்தில் நாங்கள் தலையை வைக்கின்றோமோ அந்த இடத்தை நோக்குவது எங்களுக்கு சுன்னத்து. அந்த இடத்தை தான் நாங்கள் நோக்க வேண்டும். இன்று சிலர் நிலையில் நிற்கும் போதும் நேரே தலையை உயர்த்தி வைத்துக் கொள்கின்றார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சுஜூது செய்கின்ற இடத்தை நோக்க வேண்டும். கண்ணை மூடி தொழும் போதும் எங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நாங்கள் எவ்வாறு நோக்கினால் அது சுஜூதுடைய இடத்தை அந்த முகம் நோக்கும் என்பது. அந்த இடத்தில் நாங்கள் அவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணை மூடும் போது. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், ருக்கூஇலே ருக்கு செய்யும் போது அவர்களுடைய கழுத்தை தொங்க போடுகின்றார்கள். ஒரு கோழி எப்படி தலையை இப்படி தொங்க வைக்கின்றதோ அப்படி தொங்க வைக்கின்றார்கள். அவ்வாறு கூடாது. சுஜூது செய்கின்ற இடத்தை நோக்குங்கள். ருக்கு செய்யும் போதும் சுஜூது செய்கின்ற இடத்தை தான் நோக்க வேண்டும். உதாரணமாக இவ்வாறு செய்கின்றார்கள். அவர்களுடைய காலை நோக்குகின்றார்கள். காலை நோக்கக்கூடாது. சுஜூது செய்கின்ற இடத்தை தான் பார்க்க வேண்டும். எங்களுடைய ஞானபிதா அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள், நீங்கள் சுஜூது செய்கின்ற நிலையிலே 7 உறுப்புகள் பட வேண்டும். 7 உறுப்புகளும் எவ்வாறு பட வேண்டும்? தலை, நெத்தி படுகின்றது, 2 கைகள் படுகின்றது, 2 முழங்கால்கள் படுகின்றது, அடுத்ததாக எங்களுடைய பாதம் படுகின்றது. இன்று சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த பாதத்தை மேலே இப்படி வைக்கின்றார்கள். மேலே விரல்கள் மேலே மடிந்திருக்குமாறு வைக்கின்றார்கள். அவ்வாறு வைப்பது கூடாது. இன்று சுஜூதிலே நாங்கள் நிறைய காணுகின்றோம். அந்த நடைமுறை மறந்து போய்விட்டது மக்கள் மத்தியிலே. சுஜூது செய்பவர்களுடைய சுஜூது எவ்வாறு கூடும் என்றால், இந்த 7 உறுப்பும் சம்பூரணமாக பூமியிலே பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் உங்களுடைய சுஜூது கூடாது. சுஜூது கூடாவிட்டால் தொழுகை கூடுமா? தொழுகை கூடாது. 20 ரக்காத்து நின்று தொழுவதிலே என்ன பயன் இருக்கின்றது? நெத்தி ஹாய்த்தி போடி விடும். ஆனால் அங்கே எந்த ஒரு இபாதத்தும் உயர்ந்திருக்காது. நாங்கள் சொல்லப்படுகின்ற சட்டத்திலே உறுதியாக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இன்று சொல்லிவிட்டு நாளை அந்த செயல்முறை இல்லாமல் போவது இல்லை. 5 நேரம் தொழுவது என்றால் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுது கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி செய்வது என்றால் இந்த கால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றாக மடிபட்டு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு இமாம்கள் எழுதுகின்றார்கள் என்றால், விரல்களுடைய ஒரு சில பகுதியாவது உட்புறம் பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சுஜூது செல்லுபடியாகாது. எங்களுடைய சுஜூதை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்கு தெரிந்த ஹதீது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குல்லு அமல் இப்னு ஆதம யுலாஅஃபுல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின். நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களுக்கும் 10 இருந்து 70 சொச்சம் வரை எங்களுக்கு இறைவன் நன்மை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இல்ல சௌமே, நோன்பை தவிர. அதற்கு என்ன சொல்லுகின்றான்? ஃபஇன்னஹு லீ, அந்த நோன்பு எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். அது எனக்குரிய விடயம். அதற்கு கூலி கொடுப்பதற்கு நான் தான் தகுதியானவன் என்று கூறுகின்றான். ஏன் இந்த மனிதன்
அவனுடைய இச்சைகளையும் அவனுடைய உணர்வுகளையும் அவனுடைய பசி தாகம் எல்லாத்தையும் எனக்காக பொறுத்து கொள்கின்றான். அதனால் அவனுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றான். நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா வணக்கத்துக்கும் அவன்தான் கூலி கொடுக்கின்றான். தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகைக்கும் அவன்தான் கூலி கொடுக்கின்றான். நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்புக்கும் அவன்தான் கூலி கொடுக்கின்றான். ஜகாத் கொடுப்பவர்களுக்கும் அவன்தான் கூலி கொடுக்கின்றான். ஆனால் குறிப்பாக இறைவன் கூறி காட்டுகின்ற ஒரு வணக்கம் இந்த நோன்பு. இந்த நோன்பை மட்டும்தான் இறைவன் கூறுகின்றான், இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு கூலி கொடுக்கக்கூடியவன் நான். இந்த அமலை செய்யக்கூடிய ஒருவருக்கு கூலி கொடுக்கக்கூடியவன் நான். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, தொழுகைக்கு வேறு ஒருவர் கூலி கொடுக்கின்றாரோ, ஜகாத் கொடுக்கிறவர்களுக்கு இன்னொருவர் கூலி கொடுக்கின்றாரோ, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு வேறொருவர் கூலியை வழங்குகின்றாரா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுகின்றது. ஏன் இறைவன் நோன்பிற்கு மட்டும் இவ்வாறு கூற வேண்டும்? நோன்பு காலம் வந்தால் இந்த ஹதீதை பேசப்படாத இடம் இருக்குமா என்று தெரியாது. எல்லோரும் பேசுவார்கள். இதற்குரிய காரணத்தை நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நோன்பிற்கு மாத்திரம் நான் கூலி கொடுக்கின்றேன் என்று கூறியதற்குரிய காரணத்தை இமாம்கள் தெளிவாக விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். இறைவன் ஏன் அவ்வாறு சொன்னான், நோன்பிற்கு மாத்திரம் ஏன் அவ்வாறு சொல்கின்றான் என்றால் இமாம் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம்கள் அஸ்ஸௌமு இபாதத்தும் பைனர் ரப்பி வல் அப்த், இந்த நோன்பு இருக்கின்றதே இது ஒரு ஸ்பெஷலான அமல், விசேடமான அமல். இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள ஒரு விசேடமான அமல். வேறு ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது, இரகசியமான அமல். அதனால் தான் இறைவன் சொல்லுகின்றான், இது எனக்குரிய இரகசியமான அமலாக மனிதன் செயல்படுவதால் அதற்குரிய கூலியை நான் கொடுக்கின்றேன் என்று கூறி காட்டுகின்றான் என்று இமாம்கள் கூறி காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை யௌமுல் கியாமத்துடைய நாளையிலே ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே பறவைகளை போன்று பறந்து திரிவார்கள். அப்போது சொர்க்கத்துடைய பாதுகாவலர் அந்த பறவைகளை பார்த்து கேட்பார், மன் அந்தும், நீங்கள் எல்லாம் யார், எங்கே பறந்து திரிகின்றீர்கள், நீங்கள் யார் என்று கேட்பார். ஃபயகூலூன நஹ்னு மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நாங்கள் சொல்வோம், நோன்பாளிகள் சொல்வார்கள், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர். அப்போது அவர் எங்களை பார்த்து கேட்பார், ஹல் ரஅய்துமுல் ஹிசாப, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதா என்று கேட்பார். நோன்பாளிகளே, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதா என்று கேட்பார். அப்போது நாங்கள் சொல்வோம், ஃபயகூலூன லா, எங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை, கேட்கப்படவில்லை. ஹல் ரஅய்துமுஸ் சிராத்த, மீண்டும் அவர் கேட்பார், சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தையாவது நீங்கள் தாண்டி வந்தீர்களா என்று கேட்பார். என்ன சொல்லுவோம், இல்ல நாங்க அப்படி அதையும் சந்திக்கல. அப்ப அவர் ஆச்சரியப்பட்டு கேட்பார், பிம வஜத்தும் ஹாதிஹி தரஜாத், இவ்வளவு பெரிய அந்தஸ்து, கேள்வி கணக்கு கேட்கப்படவில்லை, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கூட நீங்கள் தாண்டவில்லை, இவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது, எதனால் கிடைத்தது என்று கேட்பார். அப்போது நாங்கள் சொல்வோம், ஃபயகூலூன அபதுனல்லாஹ சிர்ரன் ஃபீ தாரித் துன்யா, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுவை இரகசியமாக வணங்கினோம் என்றால், இரகசியமான வணக்கம் என்றால் அது நோன்பு மட்டும்தான். ஏன் தெரியுமா,
நாங்கள் 5 நேர தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருவதை ஏனைய மனிதர்களும் காணுகின்றார்கள். நாங்கள் ஜகாத் கொடுப்பது என்றால் வேறு ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். அதிலே அனைத்து மனிதர்களும் ஏனைய மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். முஹஸ்துதி ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் நோன்பு அவ்வாறல்ல. இந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் தான் இறைவன் அதற்கு நான் தான் கூலி கொடுக்கின்றேன் என்று ஸ்பெஷலான ஒரு வேர்டை எங்களுக்கு தந்து வைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நோன்பு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் செய்யக்கூடிய, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அமல். இந்த அமலை முஸ்லிம் அல்லாதவர்கள், காபிர்கள் செய்வது இல்லை. அல்லாஹ்விற்காக நோன்பு நோட்பது முஸ்லிம்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமல். ஏனைய மதத்தவர்கள் இவ்வாறு நோன்பு நோட்பது கிடையாது. அதனால் தான் இறைவன் முஸ்லிம்கள், குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நான் கூலி கொடுப்பேன் என்று கூறி காட்டுகின்றான். இன்னும் ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். இந்த நோன்பிலே முஹஸ்துதி ஏற்படுவதற்குரிய எந்த ஒரு காரணங்களும் கிடையாது. இந்த நோன்பிலே முஹஸ்துதிக்குரிய எந்த ஒரு விடயமும் கிடையாது. நாங்கள் சஹர் செய்கின்றோம் எங்களுடைய வீட்டிலே. நாங்கள் இந்த இபாதத்துடைய வணக்கத்திலே ஈடுபடுகின்றோம், மற்றவர்களுக்கு தெரியாது. நாங்கள் மனிதர்களுடன் நடமாடுகின்றோம், பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், தொழுகின்றோம், எல்லா வணக்கங்களும் ஏனைய மனிதர்களை போன்று செய்கின்றோம். நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோமா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. இதனால் முஹஸ்துதிக்குரிய, பெருமை அளிப்பதற்குரிய எந்த ஒரு காரணியும் இந்த நோன்பிலே கிடையாது என்பதால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவனே கூலி வழங்குவதாக கூறி காட்டுகின்றான் என்று இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். நாங்கள் இதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த கருத்தை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் கூலி வழங்குகின்றான், அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. தஸவ்வுஃபுடைய இமாம்கள் தான் அல்லாஹ் ஏன் இவ்வாறு சொல்லுகின்றான், இமாம்கள் எவ்வாறு சிந்திப்பார்கள்? தஸவ்வுஃபுடைய இமாம்கள் அவர்கள் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒவ்வொரு வசனமாக சிந்திப்பார்கள். உதாரணமாக பிஸ்மில்லா என்றால் அந்த பேயை ஏன் கொண்டு வந்தான், அந்த பே அதை பற்றி நான் ஒரு வசனம் ஏன் கொண்டு வந்தான் என்று ஒவ்வொரு வசனமாக சிந்திப்பார்கள். நாங்கள் யோசிப்போம், பே ஒரு ஹர்வு, அதில் என்ன விஷயம் இருக்கென்று யோசிப்போம். அவ்வாறல்ல இமாம்கள், தஸவ்வுஃபுடைய இமாம்கள். அந்த பேயை பற்றிய விளக்கத்தை நான் சொல்ல ஆரம்பித்தால் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மறுமை நாள் வரை நான் கூறிக்கொண்டிருப்பேன், விளக்கம் எழுதி முடியாது. ஏன் அவ்வாறு இறைவன் சொன்னான் என்பதற்கு இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த தரீகத்தை நாங்கள் சில்சிலா ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும். எங்களுடைய சில்சிலா எல்லாம் எங்கே போய் சேருகின்றது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போய் சேருகின்றது. அவர்கள் எங்கே போய் சேருகின்றார்கள்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேருகின்றார்கள். தஸவ்வுஃபுடைய இமாம்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியாகத்தான் வருகின்றார்கள். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுஹா, நான் அறிவென்னும் பட்டினம், அதன் வாசல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். ஏன்? அவர்கள் அறிவிலே மிகவும் சிறந்தவர்கள், எந்த ஒரு விடயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள். அடுத்தது அவர்கள் அஹ்லு பைத், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம் ஓடக்கூடியவர்கள்.
அதனால் அவர்கள் வழியாகத்தான் எல்லா சில்சிலாக்களும் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இமாம்கள் வழியாக, சூபிச கருத்து சொல்லக்கூடியவர்கள் வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இமாம்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இறைவன் ஏன் இவ்வாறு கூறி காட்டினான் என்றால், நாங்கள் இன்று சொல்லுகின்றோம் பைத்துல்லா, காபத்துல்லாவுக்கு இன்னொரு பேர் நாங்கள் சொல்லுகின்றோம் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. ஏன் அவ்வாறு சொல்லுகின்றோம்? அந்த காபத்துல்லாவை சிறப்புப்படுத்தும் முகமாக இறைவன் அதற்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கும் முகமாக பைத்துல்லா என்ற பெயரை கொடுத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த நோன்பிற்கு நான் கூலி வழங்குகின்றேன் என்று சொல்வதன் மூலம் அந்த நோன்புடைய சிறப்பை, அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகின்றான் என்று இமாம்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். இந்த நோன்பின் மூலமாக என்ன ஏற்படுகின்றது? மனிதர்களுக்கு பசி, தாகம், சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள். இந்த தன்மை தூக்கம் இல்லாமல் இருப்பதும் சாப்பாடு இல்லாமல் இருப்பதும் இறைவனுடைய குணங்களில் நின்றுள்ள குணம். இறைவன் சாப்பிடுகின்றானா? இல்லை. இறைவன் தூங்குகின்றானா? இல்லை. இந்த தன்மை மனிதனிலே வெளியாகின்றது. எந்த இபாதத்து மூலம்? நோன்பு என்ற இபாதத்து மூலம் இந்த மனிதனிலே வெளியாகின்ற போது இறைவனுடைய குணத்தை கொண்டு இந்த மனிதன் குணம் பெறுகின்றான். பசி வருகின்றது, சாப்பாட்டை தடுத்து வைத்திருக்கின்றான். தாகம் ஏற்படுகின்றது, நீரை தடுத்து வைத்திருக்கின்றான், குடிபானங்களை தடுத்து வைத்திருக்கின்றான். தூக்கம் வருகின்றது, தூக்கத்தை தடுத்து வைத்திருக்கின்றான், இபாதத்திலே ஈடுபடுகின்றான். எதற்காக? இந்த ஷஹ்ரு ரமலானை சிறப்பிப்பதற்காக. இவ்வாறு செய்கின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் கொள்கின்றான். பசியும் தூக்கமும் இன்றி இறைவனுக்காக செயல்படுவதால் இறைவன் அதற்குரிய கூலியை நான் வழங்குகின்றேன் என்று உறுதியான முறையிலே கூறி காட்டுகின்றான் என்று இமாம்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒன்றை கூறுகின்றார்கள். பசியும் தாகமும் ஏற்படுகின்ற போது ஷஹ்வத்து, இச்சைகள், கர்வம், பொறாமை என்ற இந்த கேவலமான குணங்கள் எல்லாம், ஷைத்தானுடைய குணங்கள் எல்லாம் அடிபட்டு போகின்றது. ஷைத்தானுடைய வேலைகள் எல்லாம் அடங்கி போகின்றது. ஷைத்தான் அடங்கி ஒடுங்கி அவனுடைய வேலையை காட்டுவதற்கு முடியாமல் அடங்கி ஒடுங்கி போய் கிடக்கின்றான். இதனால் ஷைத்தானுடைய தன்மைகள் அற்ற மனிதர்களாக, மனித புனிதர்களாக இந்த நோன்பு மனிதர்களை ஆக்கி வைக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த புனிதர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு நான் இருக்கின்றேன், நான் தான் கூலி வழங்குவேன் என்று கூறுகின்றான் என்று இமாம்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகின்றார்கள். இந்த நோன்பு ஏன் தெரியுமா மனிதர்களுக்கு கடமையானது? அல்லாஹு தஆலா மனிதனிலே இருக்கின்ற மிக உயர்ந்த வஸ்துவான அக்ல், புத்தியை படைத்தான். ஒரு வஸ்துவை படைத்து விட்டான். அக்ல் என்ற புத்தியை இப்போது படைத்து விட்டான். அந்த புத்தியை பார்த்து இறைவன் சொல்லுகின்றான், ஏ புத்தியே, நீ முன்னால் வா என்று சொன்னதும் அந்த அக்ல் இறைவனுக்கு அடிபணிந்து முன்னால் வந்து நின்றது. ஓ அக்லே, இப்போது நீ சென்று விடு என்றதும் இறைவனுடைய சொல்லுக்கு அடிபணிந்து சென்று விட்டது. இப்போது இறைவன் அந்த அக்லை பார்த்து கேட்கின்றான், நான் சொல்வதற்கெல்லாம் நீ அடிபணிகின்றாய், சரி, மன் அன வ மன் அந்த என்று இறைவன் அதனிடத்திலே கேட்டு ஒரு சோதனை வைக்கின்றான். அந்த அக்லை பார்த்து கேட்கின்றான், நான் சொல்வதையெல்லாம் நீ செய்கின்றாய், இப்போது நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், நான் யார் என்று உனக்கு தெரியுமா
நீ யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றான். அப்போது அந்த புத்தி அக்ல் மிக உயர்ந்ததல்லவா? மனிதர்களிலே இருக்கின்ற பொருள்களிலே எல்லாம் மிக உயர்ந்தது அக்ல். அது என்ன சொல்லுகின்றது? அந்த ரப்பி வ அன அப்துகல் லைஃப், இறைவா நீ என்னுடைய ரப்பு, நான் மிகவும் பலவீனமான உன்னுடைய அடிமை என்று சொன்னது இறைவன் மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அதை பார்த்து சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே உன்னை விட சிறப்பான ஒரு வஸ்துவை நான் படைக்கவில்லை, நீதான் இந்த உலகத்திலே மிக சிறந்தவன் என்று அந்த அறிவை மனிதனுக்கு கொடுக்கின்றான். அது மிக உயர்ந்தது. அதை கொண்டு நேரான வழியை நாங்கள் பெற முடியும். அதன் பிறகு அல்லாஹு தஆலா நப்சை படைக்கின்றான். எங்களிலே இருக்கின்ற நப்சை படைக்கின்றான். படைத்து அந்த நப்சை பார்த்து சொல்லுகின்றான், ஏ நப்சே இங்கே வா. எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏ நப்சே இங்கே வா, எந்த ஒரு பதிலும் இல்லை. மீண்டும் ஏ நப்சே இங்கே வா, எந்த ஒரு பதிலும் இல்லை. மீண்டும் அந்த நப்சை பார்த்து கேட்கின்றான், ஏ நப்சே மன் அன வமன் அந்த, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நீ யார் என்று உனக்கு புரிகின்றதா என்று கேட்கின்றான். அப்போது அது சொல்லுகின்றது, அன அன வ அந்த அந்த. எப்படி பதில்? நான் தான், நீதான். அறப்படிச்சு என்று சொல்லுவாங்களே, எங்கட ஊர்ல சொல்லுவாங்க அறப்படிக்கிற ஆள் என்று. அப்படியான ஆள், அப்படியான பதில் தான் கொடுக்காரு. நீதான், நான் தான். இறைவன் உடனே அந்த நப்சை எடுத்து ஃபஅஸபஹா பினாரி ஜஹன்னம மிஅத்து சனா, நரக நெருப்பிலே 100 வருடங்கள் போட்டு வேதனை செய்கின்றான். இவர் ரொம்ப டேஞ்சரான ஆள், இவரை இப்படித்தான் செய்யணும். இறைவன் வேதனைப்படுத்துகின்றான். பிறகு அவரை வெளியாக்குகின்றான். பிறகு கேட்கின்றான், மன் அந்த வ மன் அன. இப்ப வேதனை அனுபவிச்சிட்டாரு, இப்ப சரியா தான் பதில் கொடுக்கணும். ஆனா அவர் அப்படி பதில் கொடுக்கல. ஏற்கனவே சொன்னது போல நீதான், நான் தான். வேதனை போதாது, அடிச்சது ஹானாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவரை திருப்பியும் அதே பதில கொடுக்காரு. நப்சு மிக கேவலமான படைப்பு. இவர் சொல்ற மாதிரி நாங்க எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பதற்கு தான் இமாம்கள் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இறைவன் அவரை என்ன செய்கின்றான்? மீண்டும் ஃபீ நாரில் ஜூ, பசி என்கின்ற நெருப்பிலே போட்டு வாட்டுகின்றான். இன்றைக்கு பாருங்க, எங்களுக்கு பசி வந்துச்சுண்டா என்ன செய்யுது? உடம்பெல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்? இது அந்த நப்சு, அவர குணம்தான் அது. அவர் அப்படித்தான் இறைவன் செஞ்சான். அதனாடி இன்றைக்கு பசி வந்துச்சுண்டா எங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு உடல்ல ஒரு சூடொண்டு ஏற்படும். எத்தனை வருஷம்? 100 வருஷம், 100 வருடங்கள் இந்த நப்சை பசியுடைய நெருப்பிலே போட்டு வாட்டி எடுக்கின்றான். இப்ப வெளியாக்கி இப்ப கேட்கின்றான், நான் யாரு, நீ யாரு என்று சொல்லு. அப்பதான் அது பதில் சொல்லுது, வ அன்னஹு ரப்பு, இறைவா நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அபுது என்று ஏற்றுக்கொண்டது. அல்லாஹு தஆலா அந்த நப்சை எங்களிலே வைத்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த நப்சு இல்லாட்டி நாங்க எல்லாரும் சிறந்தவர்களாகத்தான் இருப்போம். இறைவன் ஏன் கடமையாக்கினான் என்றால், இந்த நப்சுடைய வழியிலே இந்த மனிதர்கள் சென்று நரக நெருப்பிற்கு அடிமையாகிவிடக்கூடாது, இந்த நப்சுக்கு அடிபணிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கினான். இதன் மூலம் இந்த நப்சு மிகவும் கஷ்டப்படுகின்றது, துன்பப்படுகின்றது, துயரப்படுகின்றது. இப்போது இறைவனை வணங்குவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், வன்னஃப்சு கத்திஃபுலி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா
ஹுப்பிர் ரலாஇ வ இன் தஃதிம்ஹு யன்ஃபதிமி. இந்த நப்சு இருக்கின்றதே சிறு பிள்ளையை போலயாம். சிறு பிள்ளை என்ன செய்வார்? பாப்பா கூட்டிகிட்டு போகக்குள்ள அவர் கடையை கண்டாருந்தா இந்த சாமான் வேணுமென்று கேட்பார். பாப்பா சொல்லுவார், அது வானா உங்களுக்குரிய சாமான் இல்லைன்னு கேட்டால் அவர் அந்த சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய ஒருவராக இருப்பாரா? இல்லை, அந்த இடத்திலேயே அழுது கொண்டு நிற்பார். இப்படியான ஆள் தான் நப்சு. இவர் சிறு பிள்ளையை போல. இவருக்கு என்ன செய்யணும்? தாய்மார் என்ன செய்வாங்க? 2 வருஷம் பால் கொடுத்து முடிஞ்ச உடனே அவருக்கு பாலை மறக்கடிக்கிறதுக்காக வேற திசையில திருப்புவாங்க. அப்படி என்ன செய்யணும்? இந்த நப்சை நாங்க வேற பாதையில திருப்பணும். இறைவனுடைய வணக்கத்திலே அடிபணிய செய்யணும். இந்த நோன்பை கடமையாக்கினதுக்குரிய காரணம் அதுதான். அதை பூசைரி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்றாங்க, வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா வ இன்ஹுமா மஹலா கன்னுஸ்ஹ ஃபத்தஹிமி. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நஃப்ஸ் என்ன செய்வாருண்டா, நம்மள அவர கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வார். நாங்க அவர கட்டுப்பாட்டுக்குள்ள போகாட்டி சில நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் தொழாம ஊட்ட கிடந்தோம்னு சொன்னா, ஏன் நீ பள்ளிக்கு போகல, இன்றைக்கு லுஹருடைய நேரமாகி விட்டது, ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை, நீ போ என்று சொல்லுவார். நாங்கள் பள்ளிக்கு வருவோம். வரக்குள்ள முன்னுக்கு 4 பேர் கதைச்சிட்டு நிற்பாங்க. அப்ப நப்சி என்ன செய்வாரு? இவங்க 4 பேரும் கதைச்சிட்டு நிற்காங்க, இவங்க மோசமான ஆட்கள், நாம தான் நல்லால், நாம பள்ளிக்கு போய் தொழணும், நாம யாருன்னு வந்து இவங்களுக்கு காட்டணும். என்ன செய்வாரு? நல்லால் மாய் தான் கூட்டிட்டு வருவாரு. வந்து முஹஸ்துதிய ஊட்டுவாரு. 4 பேர் பார்த்துட்டு இருக்கா, நல்லா தொழு. என்ன செய்வாரு? இங்க முஹஸ்துதிய ஊட்டுறாரு. அதனாடித்தான் இமாம் பூசைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான. 2 பேருக்கும், ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்க. அவங்க நல்லதை சொன்னாலும் நீங்க செய்யாதீங்க. அவங்க இந்த நப்சு என்கிறதும் ஷைத்தான் என்கிறதும் எங்களுடைய பரம விரோதிகள். இவங்க நல்லதை சொன்னாலும் கெட்டதை சொன்னாலும், நல்லதை சொன்னாலும் நாங்கள் சந்தேக கண் கொண்டு தான் அவரை பார்க்கணும். நல்லது சொல்றாரு எடுத்த உடனே செய்யறல்ல, கொஞ்சம் யோசிக்கணும். வேறு நல்லத்தை தான் சொல்றாரு, என்னத்துக்காக இருக்கும், கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, யூகித்து செயல்படுங்க என்கிறத இமாம் பூசைரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். அபுல் ஹசன் என்ற பெரியார் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா ஏன் நோன்புடைய இந்த அமலுக்கு நான் கூலி வழங்குவேன் என்று கூறினான் என்றால், ஒவ்வொரு வணக்கத்திற்கும் இறைவன் ஒவ்வொரு நன்மையை சொல்லி காட்டுகின்றான். உதாரணமாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஒருவர் ஹஜ்ஜி செய்தார் என்றால் அவர் எவ்வாறு வருகின்றார்? திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாலகன் போல திரும்பி வருகின்றார். அப்ப அவர கூலி அங்க கிடைக்குது. கொஞ்சம் அவருக்கு மகத்தான அந்தஸ்து இறைவனிடத்திலே இருக்கின்றது, அது வேறொரு விடயம். என்றாலும் அவருடைய கூலி கிடைக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். தொழுகை, இமாமோடு சேர்ந்து தொழுதால் எங்களுக்கு 27 தரஜாக்கள் கிடைக்கின்றது என்ற ஒரு குறிப்பிட்ட அமல் அளவு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தொகையை இறைவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். ஆனால் நோன்பிற்கு அவ்வாறு கூறவில்லை. இன்னும் சில வணக்கங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக குறிப்பிடுகின்றான். ஆனால் நோன்பிற்கு என்ன சொல்லுகின்றான்? நான் கூலியாக கூலி கொடுக்கின்றேன், கூலி வழங்குகின்றேன். இன்னொரு ரிவாயத்தின்படி என்னையே கூலியாக கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் என்று இமாம்கள் கூறி காட்டுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடன் உரையாடியவர்கள். மூசா கலீமுல்லா, அல்லாஹ்வுடன் பேசியவர்கள் என்று அவர்களுக்கு சிறப்பு பேரும் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா, உன்னோட பேசுறது கொண்டு என்னை மிக சிறப்புப்படுத்தி இருக்கின்றாய், அவ்வாறு வேறு எந்த ஒரு படைப்பையாவது நீ சிறப்புப்படுத்தியிருக்கின்றியா என்று கேட்கின்றார். அப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான்,
இன்னலி இபாதன் அஹ்ரஜஹும் ஃபீ ஆகிரிஸ் ஸமான், எனக்கு சில அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஆகிருஸ் ஸமான் இறுதி காலத்திலே வருவார்கள். வ அக்ரமஹும் பிஷுஹூரி ரமலான், அவர்களை நான் ரமலான் மாதத்தை கொண்டு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றேன், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? நீங்க பெற்ற நெருக்கத்தை விட அவர்கள் என்னிடத்திலே நெருக்கம் பெறுவார்கள். லி அன்னக கல்லம்தனி பைனி வ பைனக அல்ஃபு ஹிஜாப், நீங்களும் நானும் பேசுகின்ற போது உங்களுக்கும் எனக்கும் இடையிலே 1000 திரைகள் இருக்கின்றது. நீங்களும் நானும் பேசும்போது 1000 திரைகள் இடைவெளியில் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து நோன்பு நோற்று அதனுடைய நோன்பை திறக்கின்ற வேளையிலே அவர்கள் கேட்கின்ற துஆக்கள், அந்த துஆவினுடைய நேரத்திலே எல்லா திரைகளையும் நான் எடுத்து விடுகின்றேன். நோன்பு நோட்கின்ற நேரத்திலே எனக்கும் அடியானுக்கும் இருக்கின்ற அந்த எல்லா திரைகளையும் நான் நீக்கி விடுகின்றேன். எனவே யா மூசா தூபா லிமன் ஆதிஷ கபிதஹு வ அஜா பத்னஹு ஃபீ ரமலான், எனவே சரியான முறையிலே இந்த ரமலானிலே நோன்பு நோற்ற மனிதர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று இறைவன் கூறுகின்றார். நோன்பு திறக்கின்ற நேரம் மிக விசேடமான நேரம் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த நேரத்திலே எந்த ஒரு வீணான விடயங்களிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. சில வீடுகளிலே டிவியை பார்த்து கொண்டு நோன்பு திறப்பார்கள், சாப்பிடும் போதும் டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதற்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவுலியாக்கள் அந்த நடைமுறையை பின்பற்றித்தான் அவுலியா என்ற தகுதியை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் சில விடயங்களிலே அவர்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டிருக்கின்றோம். தலையிலே தொப்பி அணிந்துதான், தலையை மறைத்துத்தான் உணவு உண்டிருக்கின்றார்கள். வலது கையினால் தான் சாப்பிட்டிருக்கின்றார்கள். 3 விரல்களைத்தான் அவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் சாப்பிடும் போது. அவர்களுடைய உணவு அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் சில பொருட்களை நாங்கள் சாப்பிடும் போது தாராளமாக 3 விரல்களால் சாப்பிடலாம். உதாரணமாக சம்சாவை எடுத்து சாப்பிடுகின்றோம், 5 விரலையும் போட்டு எடுக்க தேவையில்லை, 3 விரல் போதும். ரசூலுல்லாஹ் மீது அன்புள்ளவர்கள் அதை 3 விரலால் தான் தொட வேண்டும். சாப்பிடும் போது அவர்கள் மீது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு மிகைத்தவர்கள் தொப்பி அணிந்துதான் சாப்பிட வேண்டும், தலையை மறைத்துதான் சாப்பிட வேண்டும். அந்த வகையில் பெண்களை பாராட்டலாம். எந்த ஒரு வேளையிலும் பாங்கு சொன்னால் கூட மொக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தலையை மறைவை எடுத்து போட்டுக்கொள்வார்கள், தலையை மறைத்துக் கொள்வார்கள். ஆண்களிடத்திலே அந்த பழக்கம் மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம், கொடியேற்றுகின்றோம், கந்தூரி கொடுக்கின்றோம். இந்த விடயங்களிலும் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். மாத்திரமல்ல சகோதரர்களே, நோன்பு திறக்கின்ற நேரமானது ஸ்பெஷல், மிகவும் சிறந்த டைம். அந்த நேரத்திலே நாங்கள் இறைவனிடத்திலே இறைஞ்சி கேட்க வேண்டும். எங்களுடைய இந்த பள்ளிவாசலை கட்டித்தா என்று கேட்க வேண்டும், எங்களுக்கு சீரான வாழ்க்கையை தா என்று கேட்க வேண்டும். இந்த நேரத்திலே இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த ஒரு திரையும் கிடையாது. நாங்கள் அவனோடு நேரடியாக பேசுகின்றோம். அந்த நம்பிக்கை வர வேண்டும் எங்களிடத்திலே. சில ஆக்கள்கிட்ட கேட்டா அது டிவியில் பயான் போகுது, அதை கேட்டுட்டு நாங்கள் நோன்பு திறக்கோம். அந்த பயானை பிறகு கேளுங்கள். இந்த நேரம் நீங்கள் பயான் கேட்கும் நேரம் அல்ல. இந்த நேரம் நீங்களும் இறைவனும் முனாஜாத்து, இறைவனோடு நீங்கள் பேசுகின்றீர்கள். ஜனாதிபதியோடு நீங்க பேச போறீங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி டிவியில் பேசுறாரு, நாங்கள் அதைத்தான் பார்த்துட்டு இருப்போம்டா சொல்லுவீங்க. ஜனாதிபதியோட நீங்க நேரில் பேசுற சந்தர்ப்பம் கிடைக்குது, உங்களோட குறைகளை எடுத்து சொல்லலாம்.
என்று உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாரான் ஜனாதிபதி. நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல, அந்த நேரத்தில் ஜனாதிபதி டிவியில் பேசுறதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம், ரேடியோவில் பேசுறதை தான் பார்த்துட்டு இருப்போம். அது நீங்க இன்றைக்கு இன்டர்நெட் இருக்குது, நீங்க எந்த நேரம் வேணுமென்னாலும் 24 hours அதை போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். யூடியூப் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வேண்டிய நேரத்தில் வேண்டியவங்க பேசினதை பார்க்கலாம். ஆனா இந்த 5 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் இறைவனுடன் உங்களுக்கு உரையாடுவதற்கு நேரம் கிடைத்தும் நீங்கள் இந்த மாதத்தை வீணாக்கினால் நிச்சயமாக வருந்த வேண்டிய, வேதனை அடைய வேண்டிய விஷயம். இந்த நேரத்தை வீணாக்க கூடாது. ரமலானுடைய இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தை சிறப்பிப்பதற்காக இந்த பிறை தென்பட்டு விட்டால் அர்ஷி, குர்சி, லௌஹு, கலம், மலாயிக்காமார்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? தூபாலி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டது, அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று மிக சத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவர்களும் இந்த உம்மத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள். எவ்வளவு சங்கையான மாதம்! இன்னும் ஒரு காலத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுடைய ஊர்களிலே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வீடுகளை ஒட்டரை அடித்து கழுவி புதுப்பொலிவடைய செய்வார்கள். டிவிகளை எல்லாம் கட்டி ஒரு மூட்டை கட்டி வைப்பது போன்று வைப்பார்கள். இவ்வாறான ஒரு காலம் எங்களுடைய காத்தான்குடியிலே இருந்தது. இன்று எந்த வீட்டில் அப்படி இருக்கின்றது என்று எமக்கு தெரியாது. அவ்வாறான ஒரு சங்கையான காலமாக எங்களுடைய காத்தான்குடி இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த காலங்கள், அவ்வாறான செயல்கள் எங்கள் மத்தியிலே இல்லாது போனதால் பாரிய அழிவுகளும் வஹாபிசங்களும் இந்த ஊரிலே வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நல்ல நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது, அவைகளை கூறிக்கொண்டிருப்பதற்கு நேரம் போதாது. சகோதரர்களே, முக்கியமாக நான் இந்த பயானிலே உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இறைவனுடன் உரையாடக்கூடிய நோன்பு திறக்கின்ற நேரத்தை நாங்கள் மிக சங்கையான முறையிலே கழிக்க வேண்டும். துஆவிலே ஈடுபட வேண்டும். வுதுவுடன் இருக்க வேண்டும். வுது செய்து வந்துதான் நோன்பு திறப்பதற்காக அமர வேண்டும். தொப்பி அணிந்திருக்க வேண்டும். துஆவிற்கு சில நடைமுறைகள் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு சில நடைமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கேட்டீங்களா நேர இறைவன் கபூல் செய்திருவான். என்ன துஆ? நீங்கள் துஆ கேட்கும் போது இறைவனை முதலிலே புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கமா யுஹிப்பு ரப்புனா வ யர்லா. இது அரபுல இருக்கு. தமிழ்ல நீங்க புகழுங்க. இறைவா, நீ மிக தூயவன், இணை துணையற்றவன். உங்களுக்கு என்ன எல்லாம் தமிழ்ல தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி புகழுங்க. இரண்டாவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்க. மூன்றாவதாக இறைவனிடத்திலே பிழை பொறுக்க தேடுங்க. இறைவா, நான் எத்தனையோ பாவங்களை தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவை மன்னித்து விடு என்று உங்களுக்காகவும் ஏனைய முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். 3 விடயங்கள். அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, நீங்கள் பிழை பொறுக்க தேட வேண்டும், இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏனைய சகோதரர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்ததன் பின்னால் உங்களுடைய தேவைகளை அள்ளி இறைச்சி கேளுங்க. இறைவன் எதையும், ஒரு ஆளுகிட்ட நாங்கள் சாதாரணமான மனிதர்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தை கேட்கறது தயக்கமாக இருக்கும். இதை கேட்டுட்டோம், 2வது விஷயத்தை கேட்க கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். இறைவனிடத்தில் அவ்வாறல்ல. இறைவன் நீங்கள் எந்த அளவுக்கு இறைஞ்சி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான். கேளுங்க.
இன்னும் கேளுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் எந்த அளவிற்கு கேட்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவன் மகிழ்வடைகின்றான். இந்த நடைமுறையில் நாங்கள் துஆ செஞ்சா இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அனைத்தும் கபூலாகும். சகோதரர்களே, இந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.